அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் உள்ள இந்த குறளையும் அதன் பொருளை விளக்கும் ஒரு சிறு கதையையும் இதில் காணலாம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பொருள்: அறத்தின் பயன் இதுதான் என்று நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. பல்லக்கை தூக்கி சுமப்பவனுக்கும் அந்த பல்லக்கில் அமர்ந்து செல்பவனுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பார்த்தாலே நல்வினை, அதாவது அறம் செய்தவன் சுகத்தையும் தீவினை செய்தவன் துன்பத்தையும் அனுபவிக்கிறான் என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். இதன் சிறுகதை: மாறிய நிலையும் மங்காத அறமும். முன்னொரு காலத்தில் மணிமாறன் மற்றும் சக்தி என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். இருவரும் வெவ்வேறு நிலைகளில் இருந்தனர். மணிமாறன் ஒரு பெரும் நிலக்கிழார். அவர் எப்போதும் பல்லக்கிலேயே பயணம் செய்வார். சக்தி அதே பல்லக்கை தூக்கும் தொழிலாளர்களில் ஒருவன். ஒருமுறை ஆற்றை கடக்கும்போது பல்லக்கை தூக்கி சுமக்கும் தொழிலாளர்கள் களைப்படைந்தனர். பல்லக்கில் அமர்ந்திருந்த மணிமாறன், "ஏன் மெதுவாக செல்கிறீர்கள்? விரைவாக நடங்கள்" என்று அதிகாரமாக பேசினார். அப்போது கரையில் அமர்ந்திருந்த ஒரு முதியவர் இதை கவனித்தார். மணிமாறன் அவரிடம், "ஐயா, அறம் செய்தவன் இன்பமாக இருப்பான் என்கிறார்களே, அதற்கு நானே சாட்சி. நான் பல்லக்கில் வருகிறேன், இவர்கள் சுமக்கிறார்கள். இதுதானே அறத்தின் பலன்" என்று கர்வத்துடன் கேட்டார். முதியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், "மணிமாறா, வள்ளுவர் இந்த காட்சியை வைத்து அறத்தின் விளைவை உணரச் சொன்னது உண்மைதான். நீ இன்று பல்லக்கில் அமர்ந்திருப்பது உனது பழைய நல்வினையின் பயன். ஆனால் இப்போது நீ காட்டும் இந்த தலைக்கணம் உன்னை மீண்டும் பல்லக்கு தூக்குபவனாக மாற்றக்கூடும். அதேபோல் தன் விதியை நொந்து கொள்ளாமல் உழைக்கும் இந்த சக்தி தன் பொறுமையால் அடுத்த பிறவியில் அல்லது வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பல்லக்கில் ஏறும் தகுதியை பெறலாம்." மணிமாறன் யோசித்தான். அன்று முதல் அவன் மற்றவர்களை கேலி செய்வதை விடுத்து தன்னிடம் இருக்கும் வசதிகளைக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கினான். கதையின் நீதி: நமது இன்றைய சுகபோகங்கள் நாம் செய்த நற்செயல்களின் பலனே. அந்த சுகத்தை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் நல்லறங்களை செய்தால் மட்டுமே அந்த இன்பம் தொடரும். குறிப்பு: முந்தைய காலங்களில் செய்த நற்செயல்களே ஒருவருக்கு இக்காலத்தில் இன்பத்தை தரும் என்பது இதன் உட்பொருள். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.